மணி கல்ச்சர்ல என்ன எடுத்துட்டேன் என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னா, எந்த பணம் கொடுத்தாலும் சரி இந்த பணம் வராட்டினாலும் பரவாயில்லையா அப்படின்னு யார் கடத்து கொடுத்தாலும் சரி என்ன கொடுத்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இந்த பணம் போட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வராம போச்சுன்னா ஓகே தானே அப்போ ஓகே இந்த பணம் கொடுப்பான் இவன் நமக்கு ரிட்டர்ன் தராட்டாலும் பரவாயில்லையா அப்போ ஓகே அது மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிருக்கேன் ரொம்ப சேஃபா இருக்கேன் மணி கல்ச்சர்ல. தேங்க்யூ. வருமானத்துக்கு மேல செலவு செய்யக்கூடாது அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். எல்லாம் உள்ள இருக்கும், அது கல்ச்சர் ஃபுல்லா சொல்ல தெரியாது, அது மெமரி ஆயிரும், உள்ள ஒவ்வொன்றும் வந்து மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயத்த மட்டும் பண்ணணும், எதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும். கொடூரமா சேவிங் பண்றது, பணத்தை வாங்கி முதல்ல கடனெல்லாம் அடைக்கிறது, 4 பேருக்காக எந்த செலவும் பண்ணக்கூடாது, ஃபங்க்ஷன் போறது, இந்த கதையை விட்டுட்டு வேலை என்ன அதை மட்டும் பாரு. உனக்கு பணம் இல்லை. இப்ப கூட வீடியோல என்ன பண்ண, உனக்கு என்ன வேணும் பணம், நீ அடுத்தவங்க நம்பிட்டே இருந்தா நீ தெருவுல போயிருவ. இந்த கதை அது உண்மைதான் மாஸ்டர். ஹஸ்பண்டை நம்பி இருக்காதீங்க, ஒய்ஃப் நம்பி இருக்காதீங்க, பிள்ளைங்களை நம்பி இருக்காதீங்க. பிள்ளைல தங்கம் வெள்ளி கிளின்னு போட்டு வளருங்க. ஆனா இது நமக்குலாம் காலையில சோறு போட்டுன்னா இடாதீங்க. பிள்ளைகள் எல்லாம் எந்த அளவு நம்ப கூடாது அப்படின்னா, இதுங்கெல்லாம் நமக்கு வந்து சோறு போடும் அப்படிங்கிறத விட நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு 4 பேர் நம்மளை காப்பாத்துறதுக்கும் 4 பேர் ரெடி பண்ணி வைக்கணும். வயசான காலத்துல கிடையில கிடந்தோம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அப்பவும் நம்மளை பார்க்கறதுக்கு 4 பேர் இருக்கும். அந்த அளவு நம்ப கூடாது யாரையும். ஒய்ஃபை நம்பாதீங்க, ஹஸ்பண்ட் நம்பாதீங்க, குழந்தைங்க நம்பாதீங்க, யாரும் நம்பாதீங்க. ஆனா உங்களை நம்பி ஒரு 4 பேர்லாம் வேண்டாம், ஒருத்தர் 2 பேர் போதும். என்ன படுத்து கிடக்கும் தண்ணி எண்ணி கொடுக்கணும், வேற என்ன சாப்பாடு போட கொடுக்கணும், டாக்டர் பார்த்து அவ்வளவுதானே. அதுக்கு ஒரு ஆள் 2 ஆள் இருந்தா போதும். அப்படி வாழ்க்கையில ஒரு ஆள் செட் பண்ணி வச்சிருங்க. நாங்க 2 மணி சொல்லி வச்சிருக்கேன், கடைசி காலத்துல கொஞ்சம் அப்படியே பாத்துக்கங்கன்னா நான் உங்களை பாத்துக்கிட்டு தான் நீங்க என்ன பாத்துங்க, ஏதாவது ஒன்று ஆயிப்போச்சு. அந்த அளவு யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்கூடாது. ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இதெல்லாம் நடக்குன்னு தெரியுடா, அதான் நான் முதல்ல உஷாரா இருக்கேன் அப்படி. ஓகே. அப்புறம் பணம் வந்து போடுறது வந்து எல்லாம் ஒரே இடத்துல போடக்கூடாது, நிறைய இடத்துல போடணும். அப்புறம் வந்து ஸ்பெஷலா வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு இடத்துல பணம் போடணும். 70%, 30% ரிஸ்க் எடுக்கணும். வெறும் ஆறுல போட்டீங்க, ஆடுல போட்டீங்கன்னா 6 கிலோ மட்டும் போடக்கூடாது. குறை பணம் போட்டு நிறைய பணம் வரணும். அப்புறம் நிறைய இடம் சேஃபா இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் பணம் எப்பவுமே அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கணும். வருமானத்தை தந்தபடி செலவு பண்ணிட்டே இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நிறைய பணக்கார மாதிரி ஃபீல் ஆகிக்கணும். நிறைய பேருக்கு 10 ரூபா கூட கொடுக்கணும். நான் நேற்று பெட்ரூம் போறேன், ஒத்துச்சிருக்கேன், இவன் நம்மளை வச்சிருக்கான் அப்படின்னு யோசிக்க எனக்கு புரியல, இவன் சிரிக்கான் அப்படின்னு. ஓ நம்ம பைசா எக்ஸ்ட்ரா கொடுப்போம் ரேட் அப்படியே. அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் மணி கல்ச்சர்ல படிச்சது. கல்ச்சர் பாயிண்ட் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, எம்எம்ஜி எல்லாம் உட்பட முடியாது, எம்எம்ஜி போய் உங்க வாழ்க்கையில கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்ற ஆளுக்குள்ள எம்எம்ஜில ஃபாலோ பண்ணாத 10 ரூபா கூட கொடுக்குறது இதெல்லாம் கொடுக்குறது. அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. யாரா பவில எம்எம்ஜி தான் உட்பட முடியாது சொல்லிட்டு நீங்க என்ன இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது அந்த படிச்ச விஷயத்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ண முடியுது, எமோஷனல் இது பண்ண முடியாது. எங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போசனேன், ஹைகிரவுண்டுக்கு பிரைவேட் போதீங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதே மாதிரி எமோஷனல்ல உள்ள விஷயங்கள் பண்றது வைக்கிறது நம்மளால எவ்வளவு நாளும் செலவழிக்க முடியும். பட் எவ்வளவு பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படி தெளிவா இருக்கணும். எந்த அளவு அப்படின்னா, ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் இல்லைன்னா போதும், வெட்டினது மூடிடுங்க, நான் பிறகு பண்ணிக்கலாம், உயிர் இருந்தா பார்க்கலாம் போங்க போங்க அப்படின்னு. கடத்தை வாங்கலாம் அப்படி உயிரை காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை அப்படின்னு. அந்த அளவு நம்ம வந்து கடன்லாம் இல்லாம எவ்வளவு சேஃபா இருக்கணும் பாத்துக்கணும். மொரோவர் நேற்று ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது இன்சூரன்ஸ் அதெல்லாம் எடுக்கணுமா, எல்லாம் எடுங்க பாத்துருங்க. பட் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு இருக்காங்க. 60 வயசுக்கு மேல இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கேரண்டி கிடையாது, எப்படி நாள் போய் சேர்ந்துரும் அப்படின்னு. இட்ஸ் அ பிசினஸ். அதுக்கு தகுந்துட்டு நான் என்ன சொல்லலாம், எமர்ஜென்சி ஃபண்ட் சேமிச்சு ஒரு 4-5 லட்சம் வச்சிருங்க. ஏன்னா மிஞ்சி போனா ஹாஸ்பிட்டல் போனா இன்சூரன்ஸ் காரணம் 4-5 லட்சம் தான் கொடுப்பான். ஸோ அதுவும் ஒரு பாட்டு வந்து நீங்க ஓன் இன்சூரன்ஸ் அப்படி நமக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்பவும் வந்து அவன் சொல்ற ஹாஸ்பிட்டல் போகணும், அவன் சொல்ற பில்லு போகணும், அவன் சொல்ற மாதிரி 4 நாள் அட்மிட் ஆகணும், அவன் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தான், இது முன்னாடி உள்ள ரிப்போர்ட்டுக்கு தரமாட்டான், பின்னாடி உள்ள ரிப்போர்ட் தரமாட்டான். இந்த கண்டிஷன் இல்லாம அந்த எமர்ஜென்சில கூட நம்ம இஷ்டப்படி இருக்கலாம். அதெல்லாம் குடுறமா சேவ் பண்ணி அதுக்கும் ரெடி பண்ணி வைக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப சின்ன விஷயம், ஏன்னா எங்க வீட்டுல திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க திங்க் பண்ணது ஏதாவது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போடலாமோ அப்படின்னு தோணுச்சு. சோ இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் சார். எடுத்தாங்க. அப்புறம் நிறைய நகைகளை வாங்கி பணங்களை சேஞ்ச் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டக்குனு அந்த இடத்துல லிக்விடிட்டி உடனே பண்ணணும். உடனே நான் நாளைக்கு சோம்பலன்னா அதுக்கு தான் அந்த நிலத்தை வாங்கி போட்டுருக்கேன். நிலத்தை வாங்கி போட்டுலாம் சோம்பலத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. அவன் 1 ரூபாய் வாங்க மாட்டான். அது நிலம் எப்போ செலவுன்னு தெரியாது. அட் சேம் டைம் நீங்க ஷேர்ஸா போட்டு வச்சிருக்கீங்க, கோல்டா வச்சிருக்கீங்க, லிக்விடிட்டி வச்சிருக்கீங்க, டக்குன்னு அமுக்கணும்னு பணம் வந்துடணும். அது யாரும் நம்பி இருக்க கூடாது. இப்ப கூட பேசும்போது கொஞ்சம் பணம் இருக்குது, வட்டி கொடுக்கலாம், வட்டி கொடுக்கலாம். ஆனா வட்டி கொடுக்க எப்போ தருவோம் நமக்கு தெரியாது. ஷேர்ஸ்ல போட்டு வச்சா என்னைக்கு வேணும் டபக்குன்னு வெட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். வட்டி கொடுத்தோம் என்ன கொடுப்பாங்க அவன் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ், பணம் ரொட்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். 124வது கல்ச்சர். இப்ப உள்ள காலத்துல யாராவது பணம் இருந்தாதான் பணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். நாலேஜ் வச்சு பணம் பண்ணலாம், நம்ம டயத்தை கொடுத்து பணம் பண்ணலாம், எந்தெந்த வகையிலையும் பணம் பண்ணலாம். சோ பணம் இல்லைன்னா பணம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவன் வந்து முட்டாள். போதுமான ரிலேஷன்ஷிப், நம்பிக்கை, அந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கி ஒரு பிசினஸ் மேன் ஆகலாம். இப்ப இருக்கிற உலகத்துல எங்க கிடக்கிறவனும் மீட் பண்ணலாம், எந்த உலகத்துக்கும் போகலாம். Facebook, Instagram, YouTube, எங்க யாரை வேணாலும் எப்படினாலும் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கலாம். நமக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சோ இந்த காலத்துல பணம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து அவனோட முட்டாள்தனமும் அறியாமையிலையும் கண்ணை மூடிட்டு பட்டினி கிடக்கிறவனும் அந்த லிஸ்ட்ல தான் வருவான். அது கூட இன்னொரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. நாங்க வந்து ராஜராஜ பரம்பரையில 3வது வாரிசு. கஞ்சி குடிக்க துட்டு கிடையாது, சோத்துக்கு துட்டு 10 லட்சம் கடன் இருக்கு,
என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால ராஜராஜ பரம்பரையா, அதனால நாங்க இந்த வேலை செய்ய மாட்டோம், நாங்க அந்த வேலை செய்ய மாட்டோம், நாங்க இந்த பிசினஸ் பண்ண மாட்டோம், அந்த பிசினஸ் பண்ண மாட்டோம். அப்படின்னு இது வேற கூட வச்சிருப்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து எவ்வளவு பெரிய பாயிண்ட்னா எனக்கு டக்குன்னு மதுரை செமினார் ஞாபகம் வருது. அதுல வந்துட்டு நல்ல வாட்ட சாட்டமா அண்டா குண்டா ஒருத்தர் இருப்பாரு. கண்ணாடி கண்ணாடி போட்டு வில்ல மாதிரி வந்துட்டு சால்வ் கொண்டு வந்து பெரிய மாலை கொண்டு வந்து செடிங்க மத்தியில போட்டு முத்திட்டு, இப்ப நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் பழகினாலும் முத்தினா நமக்கு தெரியும், யாரும் தெரியாது பிடிச்சி கட்டி முத்திட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு நான் எப்படி பார்த்தேன் நினைக்கிறியா? அப்புறம் அவர் சொல்றாரு, உங்க வீடியோ பார்த்துட்டு நான் வெறும் டயர் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இதை பார்த்துட்டு நான் வந்து இந்த வண்டி தரகர் வேலையெல்லாம் பண்ணி அதுல 5000 10,000 எனக்கு அதுல கிடைச்சிட்டு இருக்கு. இந்த ஒரு வீடியோ என் வாழ்க்கையை பார்த்துச்சு. இன்னைக்கு நான் வெறும் ஒரு கடையை நம்பி இல்லாம இந்த மாதிரி வண்டி விற்கிறது வேண்டிய தரகர்கள் போய் அந்த பிசினஸ் கிடைச்சிட்டு அப்படின்னு அவ்வளவு பயங்கரமான ஒரு பாசம் நம்ம மேல. இந்த இந்த ஒரு விஷயம் தான். வெறும் அவர் டயர் கடை வச்சிருந்தா டயர் கடை மட்டும் வச்சிருந்தா என்ன ஆகும்? அந்த டயர் கடை இருக்கும்போது டயருக்கு ஆட்கள் வர்றது மாத்துறது வண்டி அது பேசி வண்டியும் மாத்தி கொடுக்கறது அது. அப்புறம் இங்க பாம்பேக்கு 100 கிலோ மாம்பழம் 3 கூட, ஐயோ அவ்வளவு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு கூட வாங்கி இங்க எல்லா பில்டிங்ல மேல இருக்க கீழே இருக்க அவளே கொடுத்துரு. இந்த விஷயம் வந்து அவ்வளவு பெரிய விஷயம். ஆனா எல்லாரும் இந்த வீடியோ பார்த்திருக்காங்க, யாரெல்லாம் ஃபாலோ பண்ண தெரியாது. அந்த ஒரு ஆளு அவர் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ஃபாலோ பண்ணி சத்தங்கடா போயிருவாங்க. இந்த ஏரியா பக்கம் வெட்டி பக்கத்து கிடையாது, அது வேற பக்கத்தை. ஆனா அந்த நன்றி விசாரிச்சு வந்து கொடுத்தது வச்சது இது ரொம்ப முக்கியமான பாயிண்டா பாக்குறேன். ஒருத்தவங்க வந்து கோயில் முன்னாடி 1 ரூபி காயின் ஃபுல்லா ஒரு சில்லறையில அடைச்சு வச்சிருக்காங்க, 2 ரூபி காயின் 5 ரூபி காயின் அப்படின்னு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்ப இருக்க பீப்புள் கிட்ட சில்லறை ஜாஸ்தியா இருக்காது. அவங்க 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதுல வந்து 90 ரூபாய் காயினா கொடுப்பாங்க. அந்த 10 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் மாதிரி இருக்கும். அதாவது சிலவங்க அவங்க வந்து பணம் இல்லைனாலும் அவங்க எப்படிலாம் யோசிச்சு அடுத்த லெவலுக்கு இது பண்றாங்க. மாடை கட்டி போட்டு மாடும் நமக்குள்ளது புல்லு நமக்குள்ளது. அவங்க நம்மகிட்ட காசு வாங்கி நம்ம காட்டுக்கே பணம் நம்ம மாட்டுக்கே அவங்க கொடுத்துருப்பாங்க. அங்க தமிழ்நாட்டுல இருக்கான்னு தெரியல, தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் மாடு இருக்கு, அதனால பெருசு கிடையாது. இங்க முக்கு மாடையும் கட்டி போட்டுருப்பாங்க, சைட்ல புல்லு வச்சிருப்பாங்க. மாடு அவங்க கூடது புல்லு அவங்க கூடது. இவங்கள்ட்ட பைசா கொடுத்து அந்த புல்லை வாங்கி அந்த மாட்டு வாயில கொடுத்தோன்னு அவங்க இவங்களுக்கு புண்ணியம் கிடைச்சான் அப்படி போயிருவாங்க. எப்படிலாம் ரூப் போட்டு யோசிக்காங்க. அவங்க மாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா ஏதோ நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான எல்லா கோயில் பக்கத்துல அங்கெல்லாம் நிறைய மாடு கட்டி போட்டுருப்பாங்க. ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்னு தோணும் எனக்கு. யாருக்கு இதை பத்தி தெரிஞ்சா சொல்லலாம். அப்படி வருது. நீங்க ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய புண்ணியம் கிடைக்குன்னா அந்த மாடை காலங்காலமா வச்சு கேட்பது. இப்ப நீங்க பகல்ல பணம் கொடுப்பீங்க, நைட்ல போயிட்டு அந்த மாட்டுக்கு அவர் தான் சாப்பாடு கொடுப்பாரு. அப்போ காலையில அவர் அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய புண்ணியம் நடந்திருக்கணும். அதை விட்டு ரோட்ல மாடை கட்டி போட்டு புல்லு ஊத்திட்டு இருக்காரு. அன்னைக்கு அடுத்த யாரோ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க 1-to-1ல. அது எப்படி சார்? நீங்க வந்து எனக்கு ஏற்கனவே பல லட்சம் கடன் இருக்கு, இவர் 7 வகையான இன்கம் பண்ணன்னு சொல்றாரு, அது எப்படி பாசிபிள்? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? எப்ப கடன் இருக்கு 4-5 வகையில இன்கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும்னு சொல்றேன், அது தப்பா? இப்படி கூட புரியாம இருக்காங்க சார். கடன், எனக்கு கடன் இருக்கு, இவரு சம்பாதிக்க சொல்றாரு, அது எப்படி மேடம் பாசிபிள்? நான் தான் லூஸ் மாதிரி பேசிட்டேன், என்னதான் இவர் சொல்றாரு. சரி ஓகே நீங்க சம்பாதிக்கணும், அப்புறம் கொஞ்சம் கழிச்சு சேவிங் எப்படி மேடம் பாசிபிள்? நானே கடத்துல இருக்கேன். நான் சத்தியமா நினைக்கல இந்த மாதிரி நான் கோச்சிங்ல ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் உலகத்துல பார்ப்போம் அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது எம்எம்ஜி வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி ஆள்கள் இருக்க வரைக்கும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்னைக்காவது சொல்லி கொடுத்து கூட்டு வந்துடலாம் நம்பிக்கை இருக்கு. எம்எம்ஜிக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி எக்ஸாம்பிளா வரும்போது நமக்கு தெரியுது. சோழ வம்சத்தில் எங்க வம்சம் ஒரு வம்சம் அந்த மாதிரி கடன் இருக்கும், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல கடன் இருக்கும். பொம்பளை பிள்ளை வந்து வீட்டை விட்டு வெளியில போய் வேலை பார்க்க கூடாது. பொம்பளை பிள்ளை போய் தனியா அது எப்படி ரோட்ல நின்று ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் பண்ண முடியும்? எங்க குடும்பம் வந்து எங்க மாமனார் காலத்துல இருந்தே வந்து பயங்கரமான ஒரு பேர் போன குடும்பம். அந்த ஏரியால தெரியாத ஆளில அவங்கள்ட்ட போய் நாங்க எப்படி சேல்ஸ் பண்ண முடியும்? இந்த குடும்பத்துல இருந்து இப்படி வந்து சேல்ஸ் பண்றாங்க, இந்த குடும்பத்துக்கு வந்த நிலைமையா அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியும் சொல்லுதாங்க. சரி நான் எங்கேயும் போல, ராஜராஜ சோழன் பரம்பரை தானே, அது உள்ள வெள்ளி காசு தங்க காசுல இருந்து ஒரு குத்து எடுத்து ஒரு 5-6 லட்சம் மாசம் என்ன தந்துறேன் அப்படின்னு. இல்ல நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். பிச்சை எடுத்து உடனே எதுக்கு எல்லாம் பேச்சு? கூட்டுக்கார வேலைக்கு போட முடியாது சார், வெளியெல்லாம் போனா பிச்சு போடுவேன். சரி ஓகே என்ன வெளியே போன வேலை கிடைக்கும், என்ன ஒரு 8,000 10,000 சம்பளம் கிடைக்கும், ரைட்டு. அப்ப கேளுங்க வீட்டுக்கார தினமும் மாசம் எடுத்து தந்துங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு. அது என்ன கேட்க முடியும்? நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் பொங்கி எழுந்து உங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும், சுவாகா, அதுக்குண்டான வேலையை வந்து நாங்க எம்எம்ஜி பண்ணிட்டோம், இனி உங்க குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரீல்ஸ் பார்த்தேன், அந்த ஒரு பொண்ணு வந்து ஓடி போய் வயசானவங்க கேட்காங்க, வா 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 என்ன எந்த காரணத்தை கொண்டும் நீ யாரை கல்யாணம் பண்ணணும் தெரியுமா? உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குற ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு, அது கிடைக்கிறது கஷ்டம், ஒன்னிய நீனா வாழ விட்டுருவாங்க தெரியுமா, அந்த ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. இங்க எல்லாரும் எவ்வளவு சாய்ஸ் கொடுத்து கல்யாணம் பண்ணீங்கன்னு தெரியாது. ஆனா கல்யாணம் பண்ணது முன்னாடி நமக்கு நம்மளா ஃப்ரீடம் இருக்க விடுவாங்களா, அது கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு இந்த வார்த்தை வந்து அந்த ரீல்ஸ் நான் குடிச்சுக்கிட்டு போடுறேன். ரொம்ப பயங்கரமான வார்த்தை அது. வீட்டுல பொதுவா சொல்லுவாங்க மாஸ்டர், குழந்தைய பாத்துக்கோ, வீட்டுல ஒண்ணு குழந்தைக்கு தான் வாங்கினாலே நம்மகிட்ட பைசா இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த குழந்தைய பாத்துக்கோ, குழந்தைக்கு சாப்பாடு கொடு, குழந்தைக்கு எல்லாம் வாங்கி கொடு, எல்லாம் பண்ணி கொடு, அதை பாரு, இதை ஏன் செஞ்சிட்டு இருக்கிற இதெல்லாம். அந்த குழந்தைக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி தரணும்னா கூட காசு தான் வேணும். அந்த குழந்தைக்கு உடம்பே சரியில்லாம போனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா காசு தான் வேணும். இதை போய் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிற, இந்த வேலை என்ன, இதெல்லாம் செய்யக்கூடாது, பணம் பண்ணவே கூடாதுன்னு சொல்றாங்க.
அப்படி அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கணும்னா பணம் இல்லாம எப்படி பாத்துக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வேற ஏதாவது நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது, இப்ப அந்த ஒரு விஷயம் தான் நான் இப்போ பணம் 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 இருந்தா பணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றப்ப அது யோசிக்க தோணுது. அந்த வேலைக்கு போனா அது இதா இருக்குமே, இதுல போனா இது இருக்குமே அப்படிங்க. ஆனா அதை முயற்சி பண்ண மாட்டாங்க. அது பார்க்கும்போது எனக்கு அந்த பாஸ் என்கிறேன் பாஸ்கர் படத்துல ஒரு ஆர்யாவும் சந்தானம் பேசணும்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் கம்பெனி ஐயோ அங்க போனா லைஃபுக்கு இதா இருக்குமே. அந்த மாதிரி மக்கள் தான் வந்து இருக்கிறாங்க. இப்ப இந்த டீம்ல லீடர்ஸ் கிட்டலாம் இந்த அப்ளை இந்த நம்ம ப்ராஸ்பெக்ட்காக இந்த பிசினஸ் கொடுக்கும்போது, இல்லங்க எங்க வீட்டுக்காரர் திட்டுவாங்கங்க. வீட்ல குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லாருமே ரைட்டுங்க. காசு இல்லாம இருக்க முடியுமாங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க மாஸ்டர். எனக்கு அந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. எனக்கு வந்து இது தமிழ்நாட்டு ஒரு பெரிய புரட்சியா கிளப்பணும் அப்படின்னு தோணுது எல்லாரும். எந்த பொண்ணுங்க இல்ல இப்ப வீட்டுக்காரர் சாப்பாடு வீட்டுக்கார சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா அவங்க இருக்கட்டும், அவங்க குழந்தைய பார்த்துட்டு இருக்கட்டும். ஆனா சிலவங்க ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. அது ஒரு பெரிய புரட்சி பண்ணி ஒரு பெரிய கூட்டம் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போகணும். ஆஹ் என் தங்கச்சி பொண்ணு சொல்லுது, இவ்வளவு படிக்க வைக்க பேவுல போய் கல்யாணம் முடிச்சு பாத்திரம் வளர்க்க போனீங்கன்னா தொலைச்சு போடுவா அப்படின்னு. இப்படியே அவ சொல்லி சொல்லி வளர்ப்போம். எப்போ இருந்தாலும் சரி நீங்க எங்க கல்யாணம் முடிச்சு போனாலும் உங்க சொந்த காலம் நினைக்காங்க, எதுக்குமே அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. இது ஒரு பெரிய விஷயமா ஸ்ட்ராங்கா கொண்டு போக நான் நினைக்கிறேன். எல்லாருமே இங்க பண்ணணும். ஏஸ்மா அன்பலைஸ். இதே மாதிரி ஒரு புரட்சி வீட்டுல பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி வந்திருக்கேன். எந்த வெளில வேலைக்கு போக கூடாதுன்னாங்க, நான் மீறி வேலைக்கு வந்தேன். பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க, நான் அதையும் மீறி பிசினஸ் பண்ணேன். எல்லா இடத்துலயும் ஃபைட்டு தான். அதே மாதிரி நான் வண்டி வாங்கும்போது வாங்கக்கூடாதுன்னாங்க, கார் வாங்கும்போது வாங்கக்கூடாதுன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வண்டி அந்த கார் அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு அவங்க ரொம்ப அகல காலை வச்சுட்டு இன்னைக்கு உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கா, இவ்வளவு இருக்கா, எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிற அளவுல இப்ப வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு எல்லாமே வேணாம் வேணாம்னவங்க இன்னைக்கு வந்து தேவையா இருக்கிறதுக்கு மட்டும் கேக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு இப்ப. அன்பளிக்கு பர்த்டேக்கு நான் வந்து விஷ் பண்ணும்போது அதான் சொல்லியிருந்தேன். சிங்கப்பெண்ணு எவ்வளவு தகராறு, எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்தது. ஆஹ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அன்பளி வீட்டை வந்து பேசிட்டு கல்யாண ஆல்பம் பார்த்துட்டு இருக்காது. ஆனா யாரை கல்யாணம் பண்ணணும் எனக்கு சொந்தம் கிடையாது, கல்யாணம் எப்போ பண்ணணும் கூட சொந்தம் கிடையாது, அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வாழ்க்கையில வந்து அதெல்லாம் உடைச்சு இன்னைக்கு அவங்க நினைச்சபடி வாழ்றது. இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு மாடலிங்கா இருக்கிறது, எவ்வளவு குடும்பத்தை பாத்துறது, எவ்வளவு கனெக்ட், அது எவ்வளவு பேருக்கு வந்து இருக்குது, எவ்வளவு பெரிய விஷயம் பாக்குறேன். எல்லாராலும் இந்த மாதிரி பண்ண முடியும், எல்லாரும் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கிரேட் மா, கீப் ராக்கிங். தேங்க்யூ சார்.